கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். என்ன மம்மி கல்யாண சாப்பாடுங்கிறீங்க? சாப்பாடு தடபடா இருக்கும் போலயே. ஆமாம்மா, தடப்படம் தான் இருக்குது பாருங்க. நீ என்னடா நீ மட்டும் வந்திருக்க? எங்கே உன் பொண்டாட்டி? ஆமாம் மம்மி, எனக்கும் அவளுக்கும் இன்னைக்கு சண்டை. அதாவது போச்சுட்டு கிடக்கிறா, காலையில் சாப்பிடாம கிடக்கிறா. நானும் கூப்பிட்டு பார்த்தேன், தனியாக வரல. விட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இது பாவண்டா, காலையிலேருந்து பட்டினியாக கிடக்கிறாடா. புள்ளகாரியில் பால் கொடுக்கணும்ல. சரி, நான் கூப்பிட்டு வரமாட்டா, நீ என்ன கூப்பிட்டு பரவாயில்ல பார்ப்போம். சரி, நான் கூப்பிடவா? கூப்பிட்றேன். வாமா மயிலே, வாங்க சாப்பிட. வரேன். சமைச்சாச்சா? சரி சரி, சாப்பாடு போடுங்க, பசிக்குது. சண்டை அப்புறம் இருக்கட்டும், எனக்கு வயிறு பசிக்கும் தானே. சாப்பிட மாட்டேன் முடச்சிட்டு இருந்தாங்கம்மா. சோறுனா போதும். வாடா, உனக்கு என்ன, எனக்கு பசிக்குது. சாதம் வச்சிருக்கேன் பாப்பா. சாம்பார் வச்சிருக்கேன். ஓகே. முருங்கைக்கீரை வச்சிருக்கேன். முருங்கைக்கீரைக்கு சாம்பாருக்கும் அப்படியே அள்ளும். உங்களுக்கு அள்ளும், எனக்கு வெள்ளை தள்ளும். முன்னாடியா பின்னாடியா தள்ளுமா? ரெண்டும் தான். இதுக்கு தான் கல்யாண சமையல் சாதம் பாட்டு வேறையா, வராமலே இருந்திருக்கலாம் நான். இது என்ன கிண்ணத்தில் ஏதோ ஒன்று இருக்கு. இதுவா? இது அத்தைக்காக ஸ்பெஷலாக துவையல். ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான். இன்னைக்கு சமையல் இவ்வளவுதான். நாளைக்கு சமையல் நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.